உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய் என்று. மறுநாள் காலையில அவங்க புசித்து நல்ல சந்தோஷமா அந்த டோரை என்ன பண்றாங்க? ஓபன் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஓபன் பண்ணாக்கா ஒரே கதறல் சத்தம். என்ன சத்தங்க? ஒரே கதறல் சத்தம். என்ன சத்தம்னாக்கா, இந்த இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின தலைச்ச பிள்ளைகள், அந்த எகிப்தில் இருக்கிற தலைச்ச பிள்ளைகள் எல்லாம் செத்து போய் கிடக்குறாங்க. ஆடு மாடுங்க செத்து கிடக்குதுங்க. அப்போ துன்மார்க்கனுக்கு வரும் பலனை யாரு பார்க்க வைத்தார்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பார்க்க வைத்தாருங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு விரோதமா எழும்புகிற எந்த காரியமும் வாய்க்காது போகும். தேவனை விசுவாசிக்க, கிறிஸ்துவுக்குள்ள வாழணும், தேவ பிள்ளைகளாய் காணப்படணும். அப்ப நம்ம தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா வருகிற எல்லாத்துக்கும் ஒரு கேடகமா இயேசு நமக்குள்ள காணப்படுகிறார். இன்னைக்கு நமக்கு அநேக விரோதங்கள் காணப்படும். அநேக விரோதிகள் எழும்புவாங்க. எங்க இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. என்னதுங்க? நல்லாதான் பேசுவாங்க, நல்லாதான் இருப்பாங்க, நல்லாதான் செய்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற கரையை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நாம் இயேசுவுக்குள்ள காணப்படும் பொழுது அந்த மனுஷனோட நீ சேராதன் கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப அது யார் உங்களுக்கு உதவி செய்கிறது என்றால், நீங்க உண்மையா விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவை நீ நம்பி விசுவாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லைன்னா ஒரு காரியமும் செய்ய முடியாது. அது எப்படியாப்பட்ட ஊழியமா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட சபையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சபையா இருக்கட்டும், எவ்வளவு ஜனனா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாம ஒரு கண்டுக்கு கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? அசைக்க முடியாது. ஹோலி ஸ்பிரிட் அவருடைய பலன் இருந்தால் மாத்திரம்தான் தேற்றவாளரை உங்களுக்காக நான் அனுப்புவேன் என்று சொல்லி அந்த 120 பேர் பயந்திருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்த தேவன் மாத்திரம்தான் நம்ம கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனுள்ள வார்த்தை வரும்போது ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை கற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை உணருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். அது உங்களுக்கு பலனாய் காணப்படும். ஹோலி ஸ்பிரிட் உங்களோட பேசும் பொழுது, அந்த வார்த்தை உள்ளத்துல போகும் பொழுது ஹல்லேலூயா ஆமென் என்று சொல்லணும். பக்கத்துல இருந்து சொல்லியா யாருக்கு ஆண்டவர் பேசுற ஆமென் சொல்லுங்க. அப்ப பக்கத்துல ஆமென் சொல்றாங்க. இங்க பத்து வச்சா பக்கத்துல இருக்கிற பஞ்சு பத்திக்குது. விடுறோமா? விடாது. அது போலதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்துல நமக்கு உதவி செய்யும் பொழுதுதான் நம்ம பலன் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்குள்ள நம்ம காணப்படணும். தேவனுடைய அன்பை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்போ உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியில ஆண்டவர் என்ன செய்கிறாருனாக்கா, நீ கண்கள் மாத்திரம் அவைகள் நீ என்ன பண்ணுவாய்? பார்ப்பாய், காண்பாய் என்று தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த சபையில அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அதிகமா ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன். ஏன் என் பாடு இன்னும் முடியல? ஏன் என் துக்கம் இன்னும் மாறல? ஏன் எனக்குள்ள போராட்டம்? என் நண்பர்களே எனக்கு போராட்டம், என் குடும்பமே எனக்கு போராட்டம், எதிரியாளிகளாய் காணப்படுகிறார்களே என்று இன்றைக்கு நீங்க கலங்கி இருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம், நீங்க நினைச்சிருக்கலாம் என்னை எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன், கண்மலையின் தேவன், இரக்கத்தின் தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்குள்ள நம்ம காணப்படும், அப்படிப்பட்ட இரட்சகருக்குள்ள நம்ம காணப்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் அழைப்பாங்க. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே அந்த கதவை திறந்து பார்க்கும் பொழுது அங்க மரணங்களை பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? எந்த மரணத்தை பார்த்தாங்க? அவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவங்க தோல்வியும் மரணத்தையும் கர்த்தர் நீதிமானுடைய கண்களை காணக்கிறவ செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்து அவர்கள் விழுவதை, அவர்கள் தோத்து போவதை கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு காட்டுவார். கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு காட்டுவார். நீங்கள் தேடியும் அவர்கள் என்னவா இருப்பாங்க?
காணாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தருடைய தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்ம வளருவோம், இயேசுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளவும், அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் வந்து விழுந்தாலும் அது உனக்கு அணுகாது. என்ன ஆகாதுங்க? அணுகாது. எல்லா வாய்களை திறந்து சொல்லமா, என்ன ஆகாதுங்க? அணுகாது. சொல்லுங்க, என் பக்கத்துல 1000 பேரும் என் பக்கத்துல, ஜோரா சொல்லுங்க, 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. சொல்லுங்க சொல்லுங்க, என்னை வச்சு கையை வச்சு சொல்லுங்க, என்னை அணுகாது. இயேசு என் கூட இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார், என்னை பாதுகாப்பார். இயேசு உண்மையுள்ள இரட்சகர், நான் அவரையே விசுவாசிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. இந்த சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டு, ஆமென். இந்த சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார். இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். சிறு சபை தான், சிறு கூட்டம் தான், ஆனா சத்தியம் நிக்கணும் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. சத்தியம் இல்லாத சபை அது என்ன இல்லைங்க, சபையே கிடையாது. சத்தியம் இல்லாத சபையில கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க, இருக்க மாட்டார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், இன விடுதலை ஆக்குமா. தேவனுடைய வார்த்தை அந்த நிச்சயமான சத்தியமா விடுதலை ஆக்குமே தவிர எந்த மனுஷனும் விடுதலை ஆக்க முடியாது. மனுஷன் தான் கொஞ்ச நேரம் தான், என்ன மாய மந்திரம் பண்ணா கூட கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா சத்தியம் தான் நிலைத்திருக்கு. என்ன பண்ணுங்க, சத்திய நிலைத்திருக்கங்க. ஆமென். சத்திய நிலைச்சிருக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்திய நிலைச்சிருக்க. சத்திய நிலைச்சிருக்க. அது இயேசுவின் சத்தியம், அது இயேசுவின் சத்தியமாய் காணப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் மாறாதவர். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் பக்கத்திலே இருக்கு, 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு எப்படியானவரா? சும்மா 2 நிமிஷத்துக்கு தேவன் உங்களுக்கு என்ன இல்லைங்க, தேவன் அல்ல, மனுஷன் தான். என்ன பண்றது, அப்பா எதனா செய்வாராட் அந்த தேவைக்கு தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் கிட்ட நம்ம போவோம். அது மனுஷனுடைய இயல்பு இல்லையா? அதெல்லாம் வரும். நம்ம சபைக்கு போனோம், வேதம் வாசிக்கணும்னா கூட என்ன பண்ணுவோம், டைம் இருந்தா வேதம் வாசிப்போம். டைம் தூக்கம் இல்லைன்னா, தூக்கம் வரலன்னா போயிட்டு என்ன பண்றது, சிபிக்கிறது. போர் அடிச்சுனா போய் சர்ச்சில் உட்காரலாம். அப்படி மனுஷனுடைய சுயமா அந்த மாதிரி ஆயிடுது, சுவாபம் அப்படி ஆயிடுது. ஆனா தேவ பிள்ளைங்க எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாங்க. என்ன பலவீனங்கள் காணப்பட்டாலும் ஜெபத்துல எப்படி இருப்பாங்க, உறுதியாய் தரித்து இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, அந்த வசனத்தை மீதம் வாசிங்க. ஆண்டவரே தேவரீர், ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய தேவரீர், நீங்க தான் என் தேவன், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? நமக்கு தேவன் அடைக்கலமானவர். அல்லேலூயா. அவர் 2 செகண்டுக்கு அல்ல, நம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் தலைமுறை தலைமுறைனா நீ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது உன் பிள்ளைகள் 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 ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. அப்படி தலைமுறை தலைமுறையாக அவர் நமக்கு பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி காணப்படுகிறாருங்க? பாதுகாக்கிறவர். பாதுகாக்கிறார். எப்படி காக்குறாருங்க? பாதுகாக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறீங்க? எப்படி பாதுகாக்கிறீங்க? கண்ணு முன்ன வைத்து வெளியே போயிட்டதும் என் பிள்ளை இன்னும் வரலையே, பார்த்து போப்பா. என்ன பண்றோம்? பார்த்து போ. மழை வர மாதிரி இந்த குடை எடுத்துன்னு போனியா, பஸ் கிடைக்கலையா, சீக்கிரம் இப்படி வா இப்படி வா. அந்த பாதுகாப்பு யாருக்கு கிடைக்குதுங்க? பெற்ற தாய் தகப்பனுக்கு, அன்பா இருக்கிறவங்களுக்கு. அது எவ்வளவு நாளைக்குங்க? சில நாட்களுக்கு. அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, தலைமுறை தலைமுறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்படி பாதுகாக்கிறது நிமித்தமாக கர்த்தர் அவர் கல்வாரி சிலுவையில நம்மளை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அப்படினாலதான் அவர் தலைமுறை தலைமுறையா ஆதியில வார்த்தையா இருந்த தேவன்
அவர் நமக்காக கல்வாரி சிலுவையை ஒரு மாம்ச குலத்துல வந்து அவர் என்ன பண்ணாருன்னா நம்மளை பாதுகாக்க அவர் கேடகமானார். சிலுவையில் அரைஞ்சாரு, பாவம் கழுவப்பட்டுச்சு, நம்மள மன்னிக்கப்பட்டார். அது எப்படி தலைமுறை தலைமுறைனாக்கா, இந்த உலகம் நம்மளுக்கு டெம்பரவரி, எப்படிங்க டெம்பரவரியா காணப்படுகிறது. ஆண்டவர் நீ நித்திய ஜீவனுக்கு வரணும்னு தான் அவருடைய ரத்தத்தால நம்மளை மீட்டார். அல்லேலூயா, மீட்டாருங்க. ஆமென் சொல்லலாமா? இயேசுவின் ரத்தத்தால மீட்டாருங்க நம்மள. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நம்மள மீட்டாருங்க. அதுதான் தலைமுறை தலைமுறை இந்த நிமிஷமும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார்.